சக மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு வேண்டுகோள். பர்ஸ்ல ரிமைனிங் அமௌண்ட் இருக்கிறது 2.75 crores தான். அதுக்குள்ள ராகுல் சேகர் திருப்பி வேணும், ஆகாஷ் மதுவால் திருப்பி வேணும், அப்படி இப்படின்னு எடிட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, அவங்கெல்லாம் கூட தப்பி தவறி இந்த அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். ட்விட்டர்ல பார்த்தா கிளென் மேக்ஸ்வெலுக்கு மும்பை இந்தியன்ஸ் எடிட் போடுறீங்க, டேவிட் மில்லருக்கு எடிட், அது கூட பரவாயில்ல. கேமரூன் கிரீன் மும்பை இந்தியன்ஸுக்கு திருப்பி வரணும் அப்படின்லாம் எடிட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஏதாவது நியாயமா இருக்கா? அம்பானி மாமா கொஞ்சம் பவர்ஃபுல் தான், அதுக்காக இந்த அளவுக்கு கிடையாது. அப்புறம் 5 கப்பு ஜெயிச்சிருக்கோம், ஆண்ட பரம்பரை எல்லாமே கரெக்ட் தான். ஆனா கடைசியா கப்பு ஜெயிச்சது 2020. எப்படி 8 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்ற மாதிரி கடந்த 5 வருஷமா தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்னு பிளே ஆஃபே போறது இல்ல, இல்லைன்னா பிளே ஆஃப்ல அடி வாங்கிட்டு திரும்பி வந்துடுறோம். எப்படி அரசியல்ல அங்க வந்து டிவிகே vs டிஎம்கே தான் இனிமே போட்டியே அப்படின்னு சொல்ற மாதிரி சிஎஸ்கே vs ஆர்சிபி தான் இனிமே ரைவல்ரி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதை நாம முதல்ல மேட்ச் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் உழைக்க வேண்டியது இருக்கு. அந்த டீமுக்குள்ளேயே இருக்கிற ரோஹித் சர்மா பாசறை, ஸ்கை பாசறை, ஹர்திக் பாண்டியா பாசறைன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடி ஜெயிச்சாலே போதுமானது. ஏன்னா ஸ்குவாடு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க அம்பானி மாமா வந்து காசு கொடுத்துட்டாரு, அம்பையர் வாங்கிட்டாரு, அம்பையர் இந்தியன்ஸ் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. சரி, அது உண்மையா கூட இருக்கட்டும். 5 வருஷமா ஏன் எதுவுமே பண்ணாம இருக்கீங்க? தயவு செஞ்சு இந்த வருஷமாவது ஏதாவது வாங்கி கப்பு கிப்பு ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம்.